வந்து பரவாறாக சொல்லி கௌரி அம்மை விரும்புகிற தலைவனின் செயல்களை அணிந்திருக்கிற அணிகலன்களை அவர் தவறாக சொல்லுகிறார். அம்மா சொல்றாங்க, பார்த்தா நீங்க திருநீர் பூசிட்டு நல்லவங்களா தெரியுறீங்க என்று கோபமா பேசி அவர் ஏன் அதையெல்லாம் சூடியிருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லுகிறேன் கேட்பீர்களாக என்று ஒவ்வொரு பொருள் அணிவதற்கும் காரணத்தை சொல்லி வருகிறார். ஏன் ஒரு திறன் குக்கரது சூடியிருக்கிறான், கங்கையை சூடியிருக்கிறான், பிறைச்சந்திரனை அணிந்திருக்கிறான், பிரம்ம கபாலம் வைத்திருக்கிறான், நெருப்பு வைத்திருக்கிறான், பாம்பு வைத்திருக்கிறான், எறும்பு வைத்திருக்கிறான், பன்றி கொம்பு வைத்திருக்கிறான், மழுப்படையை கையிலே வைத்திருக்கிறான், தோல் ஆல ஆடை அணிந்திருக்கிறான், ஆமையோட்டை அணிந்திருக்கிறான், சாம்பலை பூசியிருக்கிறான், விடையின் மேலே வருகிறான், நஞ்சை உண்டிருக்கிறான், நெருப்பிலே ஆடுகின்றான், மான் மழுவை கையிலே வைத்திருக்கிறான், கங்காளத்தை அணிந்து திரிபவன், அவன் என்னை காட்டில் மலகுடையவனா என்று சுவாமி அம்மாவிடத்துல சொல்லுகிறார்கள். இப்பொழுது அம்மா ரொம்ப கோபமா பேசி ஒன்றொன்றா காட்டி இருக்கிறார்கள். அதிலே நாம் கடைசியாக பார்த்த பாடல் 124வது திருப்பாடல் கௌரி தவம்புரி படலத்தில் வேறு வேறு உரு எடுத்தனன் என்ற விப்பிர கேள் கூறும் ஆறுயிர்க்கு அறிவினை கொளுத்துவான் அவற்றின் ஏறு பாக பேதங்கள் வெவ்வேறு நிறு பூசிய நிருமலன் திருவுரு எடுத்தான். எம்பிரானே வேறு வேறு வடிவம் எடுத்தான் என்று சிவபெருமானை பற்றி நீ கூறினாயே, அவன் ஏன் தெரியுமா அப்படியெல்லாம் வேறு வேறு எடுத்தான்? ஆமா, வேறு வேறுருவும் வேறு வேறு இயற்கையும் 100 100,000 இயல்பினாகி, இது திருவாசகத்துல வருகிற தொடர். வேறு வேறுருவும் வேறு வேறு இயல்பும் 100 100,000 இயல்பினாகி ஏருடை ஈசன் இப்புவனியை உய்ய இந்த உலகம் உய்ய வேண்டும் என்று கூருடை மங்கையும் தானுமாக வந்தார். இது போல பெருமான் வேறு வேறு வடிவம் எடுப்பதற்கு காரணங்கள் உயிர்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு அந்த கருத்தை கச்சியப்ப முனிவர் உமாதேவி அந்தணன் வடிவிலே வந்த சிவபெருமானுக்கு கூறுவதை போல காட்டியிருக்கிறார். வேறு வேறு விப்பிரமணன் விப்பிரனே என்று அந்த வந்த அந்தணரை பார்த்து விப்பிரனன் என்று விழிக்கின்றார். விப்பிர கேள் கேள் என்று சொன்னால் கவனமாக கேட்பாயாக. வேறு 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 உரு எடுத்தனன் என்றான். நீ என்ன சொன்ன? அவர் வேறு வேறு வடிவம் எடுக்கிறான் என்றுதானே கூறினாய். அவன் ஏன் தெரியுமா வேறு வேறு வடிவம் எடுக்கின்றான்? கூறும் ஆறுயிருக்கு அறிவினை கொளுத்துவான். உலகத்திலே இருக்கிற உயிர்களுக்கு உண்மை அறிவை தெளிவு செய்யும்படி அவன் அறிவினை கொளுத்துவான். ஆக அறிவு இருக்கிறதே,
கொழுத்த கொண்டு கொழுத்த கொண்டு கொண்டது விடாமை. கொழுத்த கொண்டு கொண்டது விடாமை. ஆமா, அறிவுனா என்னன்னா, சொன்ன உடனே அதை வாங்கிக்கணும். வாங்கிய பிறகு தான் தெரிந்து கொண்டதை மறவாமை. 2 செய்தி இருக்குது பாருங்க. ஒண்ணு சொல்லுவதை வாங்குதல், இன்னொன்று அப்படி வாங்கியதை விடாமல் இருப்பது. அதான் கொழுத்தல் பேர். கொழுத்த கொண்டு கொண்டது விடாமை. இந்த சொல் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கொழுத்த கொண்டு கொண்டது விடாமை. தொல்காப்பியத்திற்கு பேராசிரியர் எழுதுவான். எனவே கொழுத்த கொண்டு கொண்டது விடாமை. கொழுத்தன ஒரு பாடத்தை சொன்னால் அதை நன்கு பதிய வைக்க வேண்டும். பதிந்த பிறகு அந்த கருத்தை எக்காலத்திலும் மறவாமை வேண்டும். இந்த ஒரு அருள் சிவபெருமான் நமக்கு கொடுக்க வேண்டும். ஆக சிவபெருமான் வேறு வேறு உருவம் எடுக்கிறான் என்று கூறுகிறாயே, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்தனா விப்ரவனே கேள், ஆருயிருக்கு அறிவினை கொளுத்துவான், உண்மை ஞானத்தை அறிவுறுத்தும் பொருட்டு. பிறகு எப்படி செய்வான்னு கேட்டார். எல்லாருக்கும் ஒரே மாதிரியா அறிவு வளராது, அந்தந்த பக்குவத்திற்கேற்ப அறிவு வளரும். இது ரொம்ப அடிப்படையான ஒன்றுங்க. எல்லாம் ஒரே மாதிரி வராது. சின்ன குழந்தைக்கு ஒரு விதமா அறிவு இருக்கும், இளைஞனுக்கு ஒரு விதமா அறிவு இருக்கும், வயது முதிர்ந்தவருக்கு ஒரு விதமா அறிவு இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி அறிவும் இருக்கிறது. அந்த அனுபவத்திற்கு ஏற்ப அறிவு மாறும். அதனால் அவற்றின், இங்க அவற்றின் என்பது உயிர்கள் என்று பொருள். அவற்றின் அவற்றின் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? உயிர்கள். ஆமா. சிவகுமார் ஐயா, ராஜையா உள்ள இருக்காங்களா? சென்னை சிவகுமார் ஐயா கேக்குதா? நல்லா கேக்குதுங்க, கேக்குது, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சென்னை சிவகுமாரையும் கோவை ராஜையாவும் காணுமேன்னு பார்த்தேன். இருக்காங்க. சென்னை சிவகுமார் வந்திருக்காங்க ஐயா, ராஜையா வரல, சென்னை சிவகுமார் ராஜா வந்திருக்காங்க. சரி சரி சரி. ஆக அவற்றின் பாடல் நல்லா பாருங்க. அவற்றின் அவற்றின் என்பது எது? ஆருயிருக்கு ஏறு பாக பேதங்களுக்கு இயைய வெவ்வேறு உரு எடுத்தானம். ஆக அந்தந்த உயிர்களின் பக்குவத்திற்கு ஏற்ப அவன் உருவம் கொள்ளுகிறான். எப்படி வருகிறான்? நீரு பூசிய நிருமலன். ஆமா, திருநீரணிந்த திருமேனி உடையவனாக இறைவன் வருகிறான். திருவுரு எடுத்தான் வேறு வேறு உரு, திருவுரு எடுத்தான். ரொம்ப அருமையான பகுதிங்க. அதுல ஆருயிருக்கு அறிவனை கொளுத்துவான் என்ற தொடர். அறிவனை கொளுத்துவதாவது கொண்டது கொளுத்த கொண்டு கொண்டது விடாதல். கொளுத்த கொண்டு கொண்டது விடாதல். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கொளுத்த கொண்டு கொண்டது விடாதல். இந்த பகுதியை பார்த்தால் சைவத்தில தவம் என்பதை 4 சொல்லுகிறார்கள். அவையாவன சீலம், நோன்பு, செறிவு, அறிவு. ஒரு மனிதனுக்கு அறிவு வருதுவதற்கு சீலமும் நோன்பும் செறிவும் இன்றியமையாதன. இந்த 3ஐயும் கடைபிடிக்கிற பொழுதுதான் அவனுக்கு அறிவு கிடைக்கும். அந்த அறிவின் மூலமாகத்தான் உயிர்கள் பேரின்பத்தை பெற முடியும். அந்த அறிவினை கொளுத்துவதற்காக அவன் வேறு வேறு வடிவத்தை எடுக்கிறான். அப்படி எடுப்பதால் அவன் விருப்பமுடையவனா?
அவன் நிருமலன், எந்த விதமான மல சம்பந்தமும் இல்லாதவன், விருப்பு வெறுப்பில்லவன். அவன் திருநீர் பூசிக்கொண்டு வருகிறான். வருகிற உயிர்களுக்கு அறிவினை கொளுத்த வருகிறான். அப்படியே அறிவை கொளுத்தினாலும் ஒரே மாதிரி எல்லோருக்கும் அறிவு விளங்காது. அவற்றின் 6 உயிர்களுக்கு ஏறு பாகபேதங்களுக்கு ஏற்ப, அந்த உயிர்களின் பக்குவத்திற்கு ஏற்ப என்ற தொடர்தான் ரொம்ப அருமை. எனவே இந்த 124வது பாடல் கௌரி தவம்புரி படலத்துல சிவபெருமானுடைய கருணையை சொல்லுகிற மிகச்சிறந்த பாடலாக அன்பர்கள் பார்க்கலாம். இது சென்ற வகுப்பில நான் படித்தது 124. 25வது பாடல். விலங்கு தாருகவனத்திடை பலிக்கனமேவி துளங்கு நூலிடை மாதரார் தொன்னிறை அழிப்ப களங்குளாவிய கண்டரை காதுதும் என தீதுளங்குலாவிய முனிவர் ஒளி தழல் வளர்த்து விலங்கு தாருக வனத்திடை பலிகுளமேவி. விளக்கமாக தாருகாவனத்திலே பிச்சைக்காக சென்று நூல் போன்ற இடையை உடைய முனிபத்தினைகளின் நிறையை அளித்தார். நிறை என்பது மகளிர் மனத்தை ஒருநிலைப்படுத்தக்கூடிய உறுதி. நிறைகாக்கும் காப்பு என்று வள்ளுவப் பெருமானும் போற்றுகிறார்கள். ஆக துளங்கு நூலிடை மாதரார் தொல் நிறை அழிப்ப, அந்த மகளிர் மனதை ஒருநிலைப்படுத்தும் உறுதியை காதுதும் களங்குளாவிய கண்டரை காதுதும். ஆக முனிபத்தினுடைய நிறையை இறைவன் அளித்தான். நஞ்சு விளங்கும் கண்டத்தையுடைய இறைவனை அழிப்போம் என தீதுளம் குலாபிய முனிவர் ஒலிதழல் வளர்ந்து, இந்த தீமை பொருந்திய உளத்தையுடைய முனிவர்கள் நெருப்பு வளர்த்தார்கள். ஒலி தழல் வளர்த்து. தாருகாவனத்து முனிவரிடத்தில சுவாமி ஏன் பிச்சைக்கு போறான்னு தெரியுமா? அங்கே இருக்கிற முனிபத்தினைகளில் நிறையை இறைவன் அளித்தான். அப்பொழுது நஞ்சு விளங்கும் கண்டத்தை உடைய சிவபெருமானை அழிப்போம் என தீமை பொருந்திய உள்ளம் தீது உளங்குலாவிய முனிவரர் ஒலி தழல் வளர்த்து. அப்பொழுது அவர்கள் நெருப்பை கொண்டு வேள்வி வளர்த்தார்கள். தொடர்ந்து 126வது திருப்பாடல். அவ்வேள்வியில் அந்த சிவபெருமானுக்கு தீது செய்ய வேண்டும் என்று செய்த வேள்வியில் வேங்கை மான் மழு வியாழம் வெண் தலை துடி செந்தி தாங்கு நீள்வலி முயலகன் தமைவிடும் அந்நாள் ஓங்கு பாரிடத் திரளையும் உகைத்தனர் அவற்றை நீங்கூறாத பல் பரிசனம் ஆக்கினம் நிமலம். அந்த வேள்வியில் என்னென்ன வந்ததுன்னா வேங்கை புலி மான், வேங்கை புலி வேங்கை புலி வேங்கை புலி வேங்கை புலி மான் மழு. ஆமா, அடுத்து சொன்னார் வியாழம் மழு, அப்புறம் தனியா வந்தது புலி. வெண்தலை துடி செந்தி, வெண்டலை துடி நீள்வழி முயலகன், முயலகன் முதல்வர்களை வேள்வியிலே வருமாறு செய்து தமை விடும் அந்நாள், சிவபெருமானை அழிப்பதற்காக அவைகளையெல்லாம் தாருகாவனத்து முனிவர்கள்
வேள்வியிலே வரச் செய்து சிவபெருமானை நோக்கி அனுப்பினார்கள். அப்பொழுது அந்நாள் ஓங்கு பாரிட திரளையும் உகைத்தனர். அவற்றை நீங்கூராத பல்பரிசனம் ஆக்கினும் நிமலன்னோ. ஆமா. அப்பொழுது பூதகணங்களையும் ஏவினர். இறைவன் என்ன செய்தான்? பூதகணங்களை தமக்குரிய ஏவலர்களாக ஆக்கி கொண்டான். அவர் அழிக்கும் பொருட்டு அனுப்பிய பூதகணங்களை என்ன செய்தான்? ஏவலர்களாக ஆக்கி கொண்டான். ஏனையவைகளை என்ன செய்தான்? 127வது திருப்பாடலுக்கு போவோம். ஏனையவைகளை என்ன செய்தான் என்பதை அடுத்த பாடல். உடுத்த தோல், உடுத்த தோல் தலை மான் மழு உரகம் தீவையும் எடுத்து வேதிய கூறிடப்பட்டன இங்கு நடித்து மால் முதலோர்க்கு அருள் நனி வழங்கு இறைவன் முடித்துளான் இறகு என்றனை அது முழிந்திட கேள். ஆமா, அந்தணனே தோலை என்ன செய்தான் தெரியுமா? ஆடையாக உடுத்தான். அதன் பிறகு தோல் உடுத்த, தோலை ஆடையாக உடுத்தார். பிறகு தலை வெண்டலை, மான் கையிலே மான், மழு மழுப்படை, உரகம், உரகம் என்பது பாம்பு, தீ நெருப்பு, இவையும் இவையும் எடுத்து வேதிய கூறிடப்பட்டன. இவைகளை எல்லாம் உடம்பில் ஒரு கூறாக அணிந்து கொண்டார். அழிக்கிறக்காக அனுப்பிய கருவிகளை தன் உடம்பிலே ஏற்று அதை உறவாக வைத்திருக்கிறான். எவ்வளவு பெருசு பாருங்க இல்லையா? நஞ்ச அனுப்புனாங்க, அந்த நஞ்சு அவன் உயிரை போக்கடிப்பது. அந்த நஞ்சை எடுத்து தனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கி கழுத்தில் வச்சுட்டு சுவாமி. எனவே புலித்தோலை ஆடையாக உடுத்தார். வெண்டலை, மான், மழு, பாம்பு, நெருப்பு இவற்றையெல்லாம் உடம்பிலே ஒரு கூறாக அணிந்து கொண்டார். அதற்கு மேல இங்கு நடித்து மால் முதலோர்க்கு அருள் நனி வழங்கிறைவன் முடித்துளான் இறகு என்றனை. இறைவன் ஐந்தொழில் கூத்தை இயற்றி திருமால் முதலியோர்க்கு அருள் வழங்கும் இறைவன் கொக்கிறகு அணிந்தான். மால் முதலோர்க்கு அருள் நனி வழங்கும் இறைவன் முடித்துளான் இறகு என்றனை. இறகு என்றனை அது மொழிந்திட கேள். அவை ஏன் தெரியுமா? அந்த குக்கரகு அணிந்தான் ஐந்தொழில் கூத்தை இயற்றி திருமால் முதலியோருக்கு அருளை வழங்கக்கூடிய இறைவன். சிவபெருமான் மால் முதலோருக்கு அருள் நனி வழங்கும் இறைவன். ஐந்தொழில் கூத்தை இயற்றி திருமால் முதலியோருக்கு அருள் வழங்கும் இறைவன் இறகு முடித்துளான் என்றனை. குக்கரகு அணிந்திருக்கிறான் என்று கூறினாயே, அது மொழிந்திட கேள். அதையும் நான் சொல்லுகிறேன் கேட்பாயாக. 128வது திருப்பாடல். அடிக்கடி ஏன் கேள்னு சொல்லணும்னா, ஒரு தடவை கேட்டுட்டு மறுபடியும் கவனக்குறைவா விட்டுறக்கூடாது பாருங்க. அதுக்காக சொன்னார். அண்டம் யாவையும் அகற்றிட தொடங்கிய ஆற்றல் மண்டும் ஓர் பகாசுரன் உயிர் மாட்டு இவார் உயிர் மாட்டு மாட்டிவார் இறகு கொண்டு வேணியில் செருகினன் குறையறுவலியோர் கண்டு தீயன கருதுராது அடக்குதல் பொருட்டே.
அதாவது இந்த உலகம் முழுவதையும் உண்டு தன் வயிற்றிலே அந்த உலகை அடக்கும் ஆற்றல் உடையவனாக ஒருவன் இருந்தான். அவனுக்கு பெயர் பகாசூரன் என்று பெயர். அவனுக்கு பெயர் பகாசூரன் என்று பெயர். அண்டம் யாவையும் அகட்டு அடித்தொடக்கிய ஆற்றல் மண்டும் ஒரு பகாசூரன். பகாசுரன் என்பவன் உலகம் முழுவதையும் உண்டு தன் வயிற்றிலே அந்த உலகை அடக்கும் ஆற்றல் உடையவன். ஓர் பகாசூரன் உயிர் மாட்டிவார் இறகு கொண்டு அவனுடைய உயிரை போக்கி நீண்ட இறகை தலையிலே செருகிக் கொண்டார். உயிர் மாட்டிவார் இறகு கொண்டு வேணியில் செருகினன் குறையறுவலியோர் கண்டு தீயன கருதுராது அடக்குதல் பொருட்டே. ஆக குறைவில்லாத வலிமை பெற்றவர்கள் கூட இந்த இறகை கண்டு தீயன செய்வதற்கு மனம் கொள்ளாது அடங்குவதற்காக இவ்வாறு செய்தார். ஆமா, ஒருவனுடைய தவறான வேகத்தை கோபத்தை அடக்கும் பொருட்டு அவன் அந்த வெற்றியை தலையில இறக சூடியிருப்பதற்கு காரணம் இவரை போல வலிமை பெற்றவர்கள் இதை பார்த்தவுடனே இனி தீயன செய்வதற்கு மனம் கொள்ளாமல் இருப்பதற்காக என்று காட்டினார். நீங்க ஒரு பொதுவான உதவும் பாருங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ல பாத்தீங்கன்னா ஒரு மண்டையோடு 2 எலும்பு வச்சிருப்பாங்க. ஏன் அந்த தொட்டையும் எப்படி ஆய்வீங்கன்னு அர்த்தம். உலகையில அந்த நெறிப்படுத்துறதுக்கு அது தேவைப்பட்டது போல. எனவே பகாசூரன் என்பவன் கொக்கு வடிவத்திலே இருந்தவன். அவன் என்னவா வந்தான்? கொக்கு வடிவிலே வந்தான். அவனுடைய அந்த ஆற்றலை அழித்து அவனை வெற்றி கொண்டமைக்காக அந்த ஒரு இறகை சூடி தலையிலே வைத்துக் கொண்டான். அப்படி வைத்தல் இனி நல்ல வலிமை உடையவர்கள் இதை பார்த்தவுடனே மிகுந்த வலிமை உடைய கொக்கு வடிவிலே வந்த அந்த அசுரனை கொன்று அந்த வெற்றியை தலையில வைத்திருக்கிறார். இவரிடத்திலே நாம் போய் எதிர்க்கக்கூடாது என்ற எண்ணம் வருவதற்காக 129வது திருப்பாடல். எருக்கு விளைந்தவன் இரும்புனால் ஏற்றது கேளாய் ஒருக்குமா மனப்பகீரதற்கு உதவிய ஞான்று தருக்கினால் நிலம் அழிதரச் சார்பது நோக்கி மறுக்குள் வேணியில் ஒரு மயிர் முதியடை மடுத்தான். எருக்கு விளைந்தவன் எருக்கம்பூ மாலையை தலையில அணிந்திருக்கிறானே இறைந்தவன். எருக்கு மாலை அணிந்தவன் ஏன் கங்கையை தலையில வைத்திருக்கிறான்? உனக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? எருக்கு வைந்தவன் இரும்புனல் ஏற்றது கேளாய் ஒருக்கு மாமன பகீரதற்கு உதவிய ஞான்று. உருப்பட்ட மனத்தை உடைய பகீரதன் உதவுவதற்காக தருக்கினால் நிலம் அழிதர சார்வது நோக்கி மிகவும் தருக்கு கொண்டு நிலத்தில் பலவற்றை அழித்துக் கொண்டு வந்தது கங்கை. அதை நோக்கி மறுக்குள் வேணியில் ஒரு மயிர் முதியடைபடுத்தான். சிவபெருமான் தன்னுடைய திருமுடியில ஒரு மயிர் அந்த மயிர்ல நுனியில் அடக்கி கொண்டார். இது தேநீர் சடை கறந்து தேநீர் இல்ல தேரு நீர் கடை கறந்து தேரு நீர் சடை கறந்து
கலித்தொகை என்கிற நூல்ல வருகிற கடவுள் வாழ்த்திலே தேரு நீர் சடை கறந்து என்று அந்த ஆசிரியர் கடவுள் வாழ்த்துல காட்டுகிறார். அந்த தேரு நீர் சடை கறந்து என்ற சொல்லுக்கு உரை எழுது வந்த நச்சினார்க்கினியர் பகையென்று தெளிகின்ற கங்கையின் வேகத்தை சடையில் ஒரு கூற்றிலே அடக்கினான் என்று சிவபெருமானுடைய அழகுபட்ட கருணையை வியந்து போற்றுகிறார் ஆசிரியர் நச்சினார்க்கினியர். சுவாமி என்ன பண்ணினார்? பகீரதற்கு ஒரு நெறிய மனம் வைத்து வழிபட்டான் பகீரதன். அவருக்கு உதவுகிற பொழுது கங்கையானது செருக்கால் நிலத்தை அழிக்க வேகமாக வந்தது. சுவாமி பார்த்தார், மறுக்கொள் வேணியில் மறுக்கொள் வேணியில் ஒரு மயிர் நுத்தியடை கங்கை வேகமாக வந்தது. 1000 முகத்தினோடு பாய்ந்து வந்த கங்கை தண்ணியினுடைய வேகம் உங்களுக்கு தெரியும். அவ்வளவு வேகமா கங்கையாறு வந்தது. வேகமா வந்த கங்கையாரை எதில் அடக்கினார்? சிவபெருமான் தன்னுடைய தலை முடியில ஒரு முடியில அந்த முடியினுடைய நுனியிலே அடக்கினார். எவ்வளவு பெருசு பாருங்க இல்லையா? அது தேவாரங்களில குறிப்பா தாண்டகங்களில ஆங்காங்கே சிவபெருமான் அருமையா காட்டுகிறார். தலையில அவன் நீர் அடக்கியதை. எனவே நீர் அடக்குவது கங்கையை தலையில் வைத்திருப்பதற்கான காரணத்தை 129வது திருப்பாடலில கச்சியப்ப முனிவர் கௌரி கடவேதியனாக வந்த இறைவன் வேதியனாக வந்தவருக்கு கூறுகிற வகையிலே காட்டுகிறார். 130வது திருப்பாடல். தாரை மாதர் 9 மறையும் தந்து இவர்வால் வார நீவலை என்றமை மறுத்து ரோகிணிபால் சார நோக்கிய தக்கனார் இடும் பெரும் சாபம் தீரையத்தலின் திங்களை முடித்தனன் செம்மல். சந்திரனை தலையில ஏன் வைத்துக் கொண்டார் தெரியுமா? சந்திரனை தலையில ஏன் சிவபெருமான் சூடிக்கொண்டார் என்றால், தாரை மாதர், தாரைன நட்சத்திரம் அர்த்தம். தாரை மாதர் நட்சத்திர பெண்கள் 27 பேர். 27 எப்படி பாட்டு பாடுற பாருங்க. 9 மறையும் 27 பேரையும் சந்திரனுக்கு தந்து திருமணம் செய்து கொடுத்தான். அப்பொழுது அப்படி திருமணம் செய்து கொடுத்தவன் தக்கன். வார நீவலை இவர்வால் வார நீவலை என்றமை மறுத்து. அப்பொழுது மாமனார் ஒரு செய்தி சொன்னார். அது என்ன என்றால், இந்த 27 பேரையும் உனக்கு நான் திருமணம் செய்து கொடுக்கிறேன். நீ 27 பேரிடத்திலேயும் அன்பு நீங்காமல் ஒரே தன்மையாக காட்ட வேண்டும். ஒரே தன்மையாக நீ அன்பு காட்ட வேண்டும் என்று கூறினான். அப்பொழுது சந்திரன் என்ன செய்தான்? மறுத்து உரோகிணிபால், அப்படி தக்கன் 27 நட்சத்திரத்தினுடைய தந்தையாராகிய தக்கரன் சொன்ன கருத்துக்கு மறுத்து மாறுபட்டு உரோகிணிபால் ரோகிணியிடத்தில சார நோக்கிய.
ரோகிணி இடத்திலே மிக்க காதல் கொண்டான் சந்திரன். அப்பொழுது ஏனையவர்கள் போய், அப்பா இது போல நீங்க திருமணம் பண்ணுகிற பொழுது ஒரே மாதிரி அன்பு செய்ய வேண்டும் என்று கூறினீர்கள். ஆனால் ஒருவரிடத்திலே மிகுதியான அன்பு காட்டுகிறார் சந்திரன் என்று சொன்னவுடனே, தக்கனார் இடுபெரும் சாபம். தக்கன் என்ன செய்தான்? மிகப்பெரிய சாபத்தை இட்டார். அப்பொழுது திங்கள் தீர எத்தலின், அப்பொழுது தக்கனுக்கு அவனுடைய ஒவ்வொரு கலையாக சந்திரனுக்கு அழிய வேண்டும் என்று தக்கன் சாபமிட்டார். அப்பொழுது ஒவ்வொரு கலையாக அழிந்து கொண்டே வந்தது. உடனே ஒரு கலை இருக்கிற பொழுது சிவபெருமானத்துல போய் அது காலில் விழுந்தது. இடுபெரும் சாபம் தீர, தனக்கு தக்கன் கொடுத்த சாபம் தீர திங்கள் ஏத்தலின், அது யோசனை பண்ணி பார்த்துச்சு. தினமும் ஒவ்வொரு நாளா குறைஞ்சது. ஒவ்வொருத்தருடையா போய் 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 எனக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறையுது குறையுது குறையுதுன்னு சொன்னாங்க. ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியல. கடைசியா ஒரே ஒரு கலை இருந்தது. அந்த ஒரு கலையின் நிலையில போய் சந்திரன் சுவாமியுடைய காலில் போய் சாபம். என்ன சாபம்? பெரும் சாபம். யாரு கொடுத்த சாபம்? தக்கனார் இடும் சாபம், மாமனார் கொடுத்த சாபம். தீர, எனக்கு தீர வேண்டும் என்று திங்கள் ஏத்தலின், இறைவனை ஏத்தி வழிபட்டார். சுவாமி என்ன பண்ணார்? தன்னை வழிபடுகிற சந்திரனை தலையிலே அணிந்து கொண்டார். தன்னை வழிபடுகிற சந்திரனை தலையிலே அணிந்து கொண்டார். எவ்வளவு பெரிய கருணையாளன் பாருங்க. இதுதான் நமக்கு உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலிபணியன். நிலவுலாவிய நீர்மலிவேணியன், பிறைச்சந்திரனை தலையிலே உலவும்படி செய்தவன் நம்முடைய சிவபெருமான். உலகத்துல யார் நமக்கு என்ன சாபம் கொடுத்தாலும் அது தீர ஏத்த வேண்டிய கடவுள் சிவபெருமான். அவர் யாருன்னா செம்மல். செம்மல்ல என்ன? உயிர்களுக்கு தீமையை நீக்கி நன்மையை செய்து தருவதிலே, செம்மையான நெறியை மக்களுக்கு கொடுப்பதுல ரொம்ப உயர்ந்தவர் யார் தெரியுமா? சிவபெருமான். எனவே அவருக்கு செம்மல்னு பேர் வச்சாங்க. உலகத்துல நிறைய பேருக்கு பட்டம் கொடுப்பாங்க செம்மல்னு. ஆனா உண்மையில் இவர் தான் செம்மல். கச்சியப்ப முனிவரே திருவானைக்கா புராணம்னு ஒண்ணு பாடினாங்க. இந்த பேரூர் புராண ஆசிரியர் தான். அதுல சிவபெருமான் இப்படி கை வச்சிட்டு இருக்கிறார். இந்த விரல், இந்த விரல், இது மூணு விட்டு இந்த ஆள்காட்டி விரல், பெருவிரல் கால்ல இப்படி சேர்ந்து வச்சிருக்க. அது என்ன தெரியுமா? அவர் பாடுகிறார், முனிவர் திருவானைக்கா புராணத்துல, மும்மலம் ஆணவம் கண்மம் மாயை மும்மலம் வேறுபட்டு ஒழிய மொய்த்து உயிர் அம்மலர்த்தாள் நிழல் அடங்கும் உண்மையை கைமலர் காட்சியில் கதுவ நல்கிய செம்மல். அதே செம்மல்ங்கிற சொல்ல கௌரி தவம்புரி படலத்திலேயும் முனிவர் பெருமகனார் காட்டியிருப்பதை பாருங்கள். இந்த ஆனைக்கா புராண பாட்டு எங்க இருக்கு என்று கேட்டால் திருவானைக்கா புராணத்துல இருக்கு. ஆனால் சைவ பாட வகுப்பு படிக்கிற அன்பர்கள் தான் பெரும்பாலும் இதுல வந்திருப்பவர்கள். பேரூர் மணிவாசர் அர்ப்பணி மன்றத்தின் சார்பாக பாட வகுப்புக்கு அந்த பாட வகுப்பினுடைய நெறியாளர் முதுபெரும் புலவர் முனைவர் சென்னியப்பனாரையா அவர்கள்
ஒரு 6 நூலுக்கு உரை எழுதினார். அதுல ஒன்று சிவப்பிரகாசம். சிவப்பிரகாசம் பொது சிறப்பு என்று 2 பகுப்புகளை உடையது. பொது உண்மை என்று. பொது பகுதி 50 பாட்டு, உண்மை பகுதி திருப்பி 50 பாட்டு. அந்த பொது பகுதியிலே 50வது பாடல் முடிந்த நிலையில் உரை எழுதுகிற பொழுது மேற்கோள் பாடலாக காட்டியிருப்பார். தேவைப்பட்டா அதை எடுத்து நீங்க மனப்பாடம் பண்ணுங்க, ஸ்டேட்டஸ் வைங்க, வீட்டில் எழுதி போடுங்க, தட்சிணாமூர்த்தி முன்னால நீங்கள் பாடலாம். அது போல வாழ்க்கையில யார் யாரோ சாபம்னு சொல்றாங்க. அதுல இப்ப ஜோதிடங்கள்ல உங்க தாத்தா செஞ்ச பாவம், உங்க குடும்பம் செஞ்ச பாவம், அது நீங்கணும்னா பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சில நூல்கள் சொல்லுகிறார்கள். அந்த நூல்ல எவ்வளவு உண்மை இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் கண்ட உண்மை என்ன தெரியுமா? உலகத்துல அட்டமூர்த்தியாக இருக்கிற பொருள்ல ஒன்று நிலா. அந்த நிலாவுக்கு சொந்த மாமனார் வேற யாரும் இல்ல. அவரு சாபம் கொடுத்தார். ஏன் சாபம் கொடுத்தார்? 27 பேர் மேலையும் ஒரே மாதிரி அன்பு காட்டணும்னு சொன்ன போதும் கூட அவன் ரோகிணி மேல ஏதோ காலச்சூழலால் அன்பு கொண்டான், கொஞ்சம் கூடுதலா. ஏனையோருக்கு அவர்களுக்கு மேல மாமனார் அப்பா இடத்துல போய் சொன்னாங்க. அப்பா உடனே என்ன பண்ணார்? தக்கனார் இடு பெரும் சாபம், பெரிய சாபத்தை சொல்லி நீ ஒரு கலையா தேய்ந்து இல்லாமல் போனார். அவன் என்ன பண்ணா? திங்கள் செம்மலாகிய சிவபெருமானை ஏத்தினான். ஏத்தலும் செம்மல் திங்களை சடையில் முடித்தனன். அப்பேற்பட்ட செம்மல் சிவபெருமான். ஆனால் அந்த நிலையெல்லாம் தெரியாமல் போய்விட்டது. இவர்தான் பாவத்தை போக்குபவர், இவர்தான் பாவத்தை நீக்குபவர் என்ற உண்மைகள் திருமுறைகள்ல பறக்க பாடியிருந்தாலும் கூட நவகிரகம்தான் பாவத்தை போக்குது, அதுக்கு பரிகாரம் என்னதுன்னு ஏதோ சிலவற்றை செய்கிறார்கள். அதனால அந்த பாவம் போகுதா என்பதுதான் நமக்கு தேவை. அப்படி போகுமானால் அது பரவாயில்லை. கையில ஒரு அழுக்காகி விட்டால் அந்த அழுக்கு போவதற்கு பலரும் பலதை சொல்லுவார்கள். ஆனால் அதுல எது அழுக்கு போகிறதோ அதுதான் பயன்படுத்துவார்கள். இப்ப கூட சட்டம் முழுவதும் வெண்மையான சட்டம் அழுக்கு போச்சுன்னா அதுக்கு போறதுக்கு ஏதோ சில சோப்பு சில ஆயில் எல்லாம் தொலைக்காட்சியில காட்டுகிறார்கள் இல்லையா? அது என்னமோ சேர்ல ஒருத்த படிச்சுட்டு வந்துடுறான், திருப்பி அந்த ஆடையை கழட்டி அந்த போட்ட உடனே வெண்மை வருகிறதுன்னு டிவியில பாக்குறோம். ஆனா சத்தியமான உண்மை, தக்கனால் சபிக்கப்பட்ட திங்கள் சிவபெருமானை ஏத்திய பொழுது தேய்ந்து ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய சந்திரன் வளரும்படி ஆனான். வளர்ந்து சிவபெருமானுடைய தலையிலே உலாவுகின்றான் என்றால் அந்த சிவபெருமானுடைய கருணை தரத்தை என்னென்று சொல்லுவது? எனவே அவருக்கு சொன்னார்கள் செம்மல். சில பேருக்கு திருப்பணி செம்மல்னு வைப்பாங்க. நிறைய திருப்பணி எதிர்பார்க்காமல் செய்தால் அவருக்கு செம்மல். செம்மன செம்மல்னு ஒருத்தருக்கு பெயர், யாருக்காவது தெரியுமா? செம்மன செம்மல் இல்ல, பொன்மன செம்மல்னு ஒரு பெயர். செம்மன செம்மல்னு ஒரு பெயர், ஆனா பொன்மன செம்மல்னு ஒருத்தருக்கு பெயர். நம்ம தமிழ் யாரு? முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர். ஆமா, சொல்றவரே எம்ஜிஆர் இருப்பாரு. பொன்மனச்செம்மல்னு பேர் அவருக்கு இல்லையா? இந்த நாடு அவர்களுக்கு கொடுத்தது. ஆனால் நம்முடைய பெருமான் பாருங்க எவ்வளவு பெரிய பெருமான். இந்த பெருமானை உணராது அந்த பெருமானை வழிபடுகிற அடியார்களை உணராமல் வாழுவது எவ்வளவு பிழையானது. ரொம்ப
உயர்ந்த திருப்பாட்டே இந்த 130வது திருப்பாடல். 131க்கு போவோம். ஊழி வந்துழி உம்பரை நுதல்கனில் எரித்து பாழி என்பு வெண்தலை பொடி பராபரன் தனது வாழி நித்தியத்து இயல்பு மற்றவர் அனித்தியமும் கேளில் வையகம் தெரிந்துய்ய கிளர்ந்து உரு அணிந்தான். ஊழிக்காலம் வந்தது. தேவர்களை எல்லாம் நெற்றிக்கண்ணால் எரித்து வலிமை பொருந்தி அவர்களுடைய எலும்பு, தலை, சாம்பல் ஆகியவற்றை இறைவன் அணிந்து கொண்டார். இதனால் இறைவன் தன்னுடைய நித்தியத்தன்மையையும் மற்றவர்களின் அனித்தியத்தன்மையையும் உலகம் தெரிந்து அந்த உயிர்கள் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக ஊழி வந்து ஊழி, இந்த உலகமெல்லாம் ஒரு காலத்தில் அழியக்கூடிய காலம் வரும். ஊழி வந்து ஊழி உம்பரை, உம்பர்கள் தேவர்கள், உம்பர்கள் சுவாமி நமோ நம உம்பர் தருத்தேனும் மணி கசிவாகி, உம்பர் தேவர்கள். அந்த தேவர்கள் எல்லாம் நுதல் கண்ணில் எரித்து, நெற்றிக்கண்ணால எரித்து பாழி என்பு வெண், பாழி என்பது வலிமை என்று பொருள். ஆமா, வலிமை பொருந்திய எலும்பு. உடம்புல இருக்கிற பொருள்கள்ல ரொம்ப வலிமையானது எலும்பு. உடம்புல தோல், சதை, ரத்தம், மஜ்ஜை, சுக்கிலம், நரம்பு, இதுல எது வலிமையானது? எலும்பு. எனவே பாழி என்பு வெண்தலை பொடி, ஆக வலிமையுடைய அவர்களுடைய எலும்பு, வெண்தலை தலைமாலை, பொடி அவர்கள் சாம்பல், பராபரன் மேலோருக்கெல்லாம், பரன்ன மேலானவன், பராபரன்ன மேலோருக்கெல்லாம் மேலோர், தனது வாழி நித்தியத்து இயல்பு, இறைவன் தன்னுடைய அழியாத்தன்மை, அதுக்கு நித்தியத்தன்மைன்னு பேர். அழியாத்தன்மைக்கு என்ன பொருள்? நித்தியத்தன்மை. இயல்பு, அப்புறம் ஏனையோர் மற்ற அவர் சிவபெருமானை தவிர மற்றவர்கள் அனித்தியம். எனவே அவர்களது நித்தியத்தன்மைக்கு மறுதலையாக இருக்கிற அனித்தியத்தன்மை வையகம் கேளில், வையகம் ஆமா, கேள் கூட்டல் இல், அது கேளில். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஓதுவா மூர்த்தி சொல்ல வேண்டாம், மத்தவங்களுக்கு தெரியும். கேளில் ஒரு குழு குழுக்குவா? கேளில் பரஞ்சோதி, கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம். கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம். கேளில், கேள் கூட்டல் இல், கேள்னா ஒப்புன்னு அர்த்தம். அப்ப ஒப்பில்லாத கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, கேளில் விழுப்பொருள்கள். சுவாமியினுடைய பொருள் சேர் புகழ் அவருக்கு நிவரா ஒப்பு ஒருவர் புகழ் கிடையாது. அது திருவம்பாவை மணிவாசக பெருமான் எப்படி காட்டுறாரு பாருங்க. கேளில் பரஞ்சோதி, அவன் ஒப்பில்லாத பெருமான். கேளில் பரங்கருணை, ஒப்பில்லாத மேலான கருணை உடையவன். கேளில் விழுப்பொருள்கள், அவனுடைய கருணை பொருள் சேர்ப்புகள் ஒப்பில்லாதன.
எனவே கேளில் வையகம் தெரிந்து உய்ய. எனவே அவனது ஒப்பில்லாத தன்மையை இந்த உலகம் தெரிய வேண்டும். தெரிந்தலால் என்ன பொருள்? சிவபெருமானின் கருணையை தெரிந்தால் தெரிந்தவர்கள் உய்யலாம். உய்யப் போவதோர் வகையென கருளாய், உய்வதோர் வகையென கருளாய் என்று திருமுறைகள் சொல்லுகின்றன. உய்யுமாறுன்ற அருளி செய்யீர் ஓனகாந்தம் தளியுளீரே. எனவே உய்ய கிளர்ந்து இந்த உலகம் தெரிய வேண்டும் என்று உரு அணிந்தான். எனவே இவற்றையெல்லாம் தன்னுடைய உருவிலே சிவபெருமான் அணிந்து கொண்டார். எனவே அவனது நித்திய தன்மையையும் நம்முடைய அனுத்திய தன்மையையும் உலகம் அறிந்து உணரும் பொருட்டு அவற்றை அணிந்து கொண்டான் என்று ஆசிரியர் பெருமகனார் அருமையா பாடியிருக்கிறார். இந்த பகுதிகள் இல்லை என்று சொன்னால் சிவபெருமான் அணிந்திருக்கிற அந்த அணிகலன்களுக்கு காரணம் என்ன என்று தெரியாமலேயே நாம் இறந்திருப்போம். ஆனால் முனிவர் பெருமானார் செய்த உதவியும் நாம் முன்பு செய்த தவத்தின் காரணத்தினாலும் உங்களை போல அடியார்களை போல நல்லவர்களது வாழ்த்தாலும் சிவபெருமான் அளித்திருக்கின்ற அணிகலன்கள் ஆடைகளுக்கெல்லாம் காரணத்தை ஒரு சிலவற்றை நாம் தெரிவதற்கு வாய்ப்பாக இருந்தது. இவையெல்லாம் நான் தொடக்கத்திலே 124வது பாடல்ல சொன்னதை போல கொழுத்த கொண்டு கொண்டது விடாது இருக்கக்கூடிய நல்வரத்தை பரம்பொருள் நமக்கு கொடுக்க வேண்டும். கொழுத்த கொண்டு கொண்டது விடாது இருக்கக்கூடிய வாய்ப்பை சிவபெருமான் நமக்கு தர வேண்டும் என்று வேண்டி இந்த அளவில இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். அடியார் பெருமக்களுக்கு அடியனுடைய பணிவு கலந்த வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதுவமூர்த்தி ஐயா, திருப்பனந்தாள் பாடல் ஒண்ணு பாடி வாய்ப்பு இருந்தா நிறைவு பண்ணுங்க ஐயா. சரிங்க. பஞ்சம பண்ணல. ஆமாங்க. சிற்றம்பலம். கண் போலி நெற்றியினான் திகழ் கையிலோர் வெள்மழுவான் பெண் புணர் கூருடையான் மிகு பீடுடை மால்விடையான் பெண் போலி மாமதிசே தரு செஞ்சடை வேதியன் ஊர் பொலி மாமதிசே தரு செஞ்சடை வேதியனூர் புனல் சூழ் பனந்தாள் திருத்தாடகை ஈச்சரமே புனல் சூழ் பனந்தாள் திருத்தாடகை ஈச்சரமே